அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் பாலாஜி ராமச்சந்திரன். விளாத்திக்குளம் தொகுதியில் நம்ம கல்வித்தரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். முதல்ல எட்டயபுரத்தில் இருக்கிற அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியை எடுத்துக்குவோம். அதில் மாணவிகள் 1142 மாணவிகள் பக்கம் அங்கே படிக்கிறாங்க. அந்த மாணவிகளுக்கு வெறும் 10 பாத்ரூம் தான், வெறும் 10 பாத்ரூம் தான் இருக்குது. அதுலேயுமே உங்களுக்கு தண்ணீர் வசதி கிடையாது. தண்ணீர் வசதி இல்லாத பாத்ரூம்களை தான் அந்த மாணவிகள் இன்றளவும் பயன்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க. அந்த 10 பாத்ரூமே ஒரு தனியார் அமைப்பிலிருந்து கட்டி கொடுத்தது, இவங்க கட்டலை. அது சுத்தமாக சுகாதாரமாக இது பண்ணுறதில்ல, மெயின்டைன் பண்ணுறதில்ல. அதுபோல் அந்த பள்ளியில் தமிழ் பாடத்துக்கும் ஆங்கில பாடத்துக்கும் ஒரே ஒரு ஆசிரியர் தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 மாணவிகள் படிக்கிற பிள்ளைகளுக்கு 200 மாணவிகளுக்கு ஒரே ஒரு தமிழ் ஆசிரியர் மட்டும்தான் இருக்காங்க, ஒரே ஒரு ஆங்கில ஆசிரியர் மட்டும்தான் இருக்காங்க. இந்த அளவில் இருந்தால் எப்படி ஒரு கல்வி அங்கே தரமாக இருக்கும்? யோசிச்சு பாருங்க. எப்படி மாணவிகள் அந்த கல்வி வசதி இல்லாமல் எப்படி அங்கே படிப்பாங்க? இன்னொன்று, குடிநீர் வசதி செய்துபடலை. குடிநீர் வசதிக்காக ஒரு டேங்க் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த டேங்கில் தண்ணீர் ஃபில் பண்ணுறதே இல்லை, குடிநீர் ஃபில் பண்ணுறது இல்லை. அங்கே உள்ள தலைமை ஆசிரியை மாணவிகள்கிட்ட இந்த மாதிரி வீட்டிலேருந்து தண்ணி எட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி விட்டுறது. ஒரு 2 லிட்டரோ 1 லிட்டரோ தண்ணி எட்டு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி. ஒரு அடிப்படை அரசோட கடமை குழந்தைகளுக்கு கல்வியை இலவசமாக கொடுத்து, தரமான கல்வி இலவசமாக கொடுக்கறதா ஒரு அரசோட கடமை. அதெல்லாம் சரியாக நடக்குதா அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் நம்ம சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கு அனுப்பி வைக்கிறோம். நம்ம தொகுதிக்காக பேசுவார் அப்படின்னு அனுப்பி வைக்கிறோம். அதுபோக அப்படியே அதுக்கு எதிர்த்த மாதிரியே இருக்கிற பெண்கள் பாலிடெக்னிக் கல்லூரியிலும் அதே நிலைமை தான். அப்புறம் நம்ம படந்தொழி ஸ்கூலாக இருக்கட்டும், ஈராட்சி ஸ்கூலாக இருக்கட்டும், எந்த ஒரு பள்ளியிலுமே கட்டடங்கள் சரியாக இருக்காது, ஆசிரியர்கள் சரியாக இருக்க மாட்டாங்க, எண்ணிக்கைக்கு சரியாக இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி வேறுபாடுகள் நிறைய கல்விக்காக இதுக்கு முன்னாடி ஆண்ட திராவிட அரசுகள் எதுவுமே இங்கே புதுசாக ஒரு கல்வி நிறுவனம் தொடங்கணும் அரசு சார்பில் அப்படிங்கிற முயற்சியே எடுக்கலை. இங்கே இவ்வளோ காலம் ஆயிடுச்சு. ஊரெல்லாம் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது தனியார், ஆனால் அரசு சார்ந்து ஒரு அரசு பொறியியல் கல்லூரி கூட இங்கே தொடங்கப்படலை. சரி, அதுதான் இல்லை அப்படின்னு பார்த்தா அரசு வேளாண்மை கல்லூரியோ அல்லது மருத்துவக் கல்லூரியோ எந்த கல்லூரியுமே விளாத்திக்குளம் தொகுதிக்குள்ளே கிடையாது. கலைக்கல்லூரி மட்டும் நாகலாபுரத்தில் இருக்குது. அதுபோக புதுசாக இப்போ விளாத்திக்குளத்தில் ஆரம்பித்தாங்க, அதுக்குமே கட்டடங்கள் கிடையாது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோயில் பேரில் ஒரு கல்லூரி ஆரம்பித்தாங்க, அந்த கல்லூரிக்குமே கட்டடங்கள் கிடையாது, பணிகள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு வாடகை அறை எடுத்து, ஒரு கல்யாண மண்டபத்தை வாடகைக்கு எடுத்து அதில் தான் கல்லூரி நடந்து கொண்டு இருக்கிறது இன்றளவு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. அதனால் இந்த கல்வித்தரம் உயரணும், விளாத்திக்குளம் தொகுதி மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு, ஏழை மாணவர்களுக்கு தரமான கல்வி அமையணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா உங்கள் வாக்குகளை நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்திற்கு செலுத்தி எங்களை வெற்றி பெற செய்யுங்கள். விளாத்திக்குளம் தொகுதியில் கல்வித்தரம் மேம்படும். நன்றி.